You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவக்காரம் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நல்ல கால நேரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளில் இந்த உலகத்தில் உயிரோடு கூட இல்லை, மரித்திருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, மருத்துவத்தில் இருக்கிறாங்க, படுக்கையை மாற்றி போட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சீற்றங்கள் அடைஞ்சிருக்கிறது. வாலிப பிள்ளைங்க, வயதானவங்க, சிறு பிள்ளைங்க, இப்படி பல விதமான சூழ்நிலைங்க. ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் பயங்கரமான நெருக்கங்கள், இன்னும் போராட்டங்களுக்குள்ளாக உலகம் போய்கொண்டிருக்கிற யுத்தங்கள், ஜனங்கள் வேறுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறதும் விரோதிக்கிறதும் குத்துகிறதும் கொலைகள் பண்ணுகிறதும் கொள்ளையாடுகிறதுமா இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற சங்கதியே. இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும்னு சொல்லி விசுவாசம் தனிந்து போகும். ஜனங்கள் விரோதமாக செயல்படுவாங்க, விசுவாசத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க, கடவுளையே வெறுக்கிற நாட்கள் உண்டாகும்னு சொல்லி பல காரியங்களை நாம வேதத்தின் ஊடாய் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தின் ரகசியங்கள் ஒரு பக்கம் நிறைவேறப்பட்டு இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறவராக இருக்கிறார். அவர் இரண்டாம் வருகையில் ராஜாதி ராஜாவாய் அரசாள்வதற்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்திற்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம ஒப்பு கொடுத்து தேவனுக்காய் வாழும்போது அவருடைய இரண்டாம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயுத்தமாய் தேவன் நம்முடைய இருதயங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் சத்தியங்கள் பரவாத படிக்க இருக்கிறது. ஆண்டுடைய வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக கிறிஸ்து இயேசு இப்படி சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஒரு சுவிசேஷ வார்த்தையாக சொல்லப்படுகிறது. உலகமெங்கமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாட்களில் இதை கடைசி கொடிய நாட்களில் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு விடுதலையாக்கப்படாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. குடி பழக்கத்தின் அடிமைத்தனங்கள், போதை வஸ்துங்க, கடன் வாங்கி அதை செலுத்த முடியாத எத்தனையோ சூழ்நிலையில் ஜனங்கள் அகப்பட்டு இருக்கிற ஒரு நிலையில ஆண்டவர் இப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அதை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுங்க. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஒருவேளை நாம சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், சத்தியத்தை அறிஞ்சோம், ஆண்டவரை தெரிஞ்சோம், தேவனுடைய விசுவாசத்தை நாம தரித்து கொண்டோம். விசுவாசம் இல்லாதது போல, சத்தியம் இல்லாதது போல நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக பூஜ்யமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இருளான நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் நமக்குள்ள உதித்த போதும் வாழ்க்கை இருள் அடைஞ்சிருக்குது. பிசாசை கட்டி வச்சிருக்கிறோம், குடும்பங்களை கட்டி வச்சிருக்கிறோம், பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறோம், வாலிப தம்பிகளை கட்டி வச்சிருக்கிறோம், வாலிப தகச்சிகளை கட்டி வச்சிருக்கிறோம், இளம் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறோம், வயதானவங்களை கட்டி வச்சிருக்கிறோம். பொல்லாத கிரியைகள், பொல்லாத உலகத்தின் காரியங்கள், பொல்லாத மோசமான செயல்கள், செல்போனுக்கு அடிமையாகப்பட்டு இருக்கிறாங்க, டிவிகளுக்கு அடிமையாகப்பட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க, ஒரு விமோசனம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு போராட்டமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் அருமையான ஒரு வாக்கியத்தை வச்சிருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து என்ன சத்தியத்தினை அறிந்து கொள்ளும் போது அந்த கிறிஸ்து சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அவர் ஒருவரே விடுதலையாக்குகிற தேவன். குமாரன் உங்களை விடுதலையாக்கவில்லை என்றால் ஒருவரை விடுதலையாக்க முடியாது. அதனால இன்னைக்கு இயேசு அறிஞ்சிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவருக்கு மாத்திர இடம் கொடுப்பீர்களானால், சத்தியத்திற்கு மாத்திர இடம் கொடுப்பீர்களானால்,
அந்த உத்தமருக்கு மாத்திரம் இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இன்னைக்கு சத்தியங்களை தெரிஞ்சு கொண்ட இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சணும். இன்னைக்கு உலகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சகோதரர் கொண்டு பின்மாறி வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற, பணத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற, வேலைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற, எத்தனையோ மூர்க்க குணமான காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு இந்த கடைசி நாட்களில் உன்னை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது, சத்தியத்தை அறிந்திக்கோ. ஏற்கனவே நீ சத்தியம் அறிந்திருந்தாலும் பரவாயில்ல, 15 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னே நீ சத்தியத்தை அறிஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு மறுபடியும் அந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கொள். அனுதினமும் ரட்சிப்பை தரிசிக்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்தான். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மூழ்கி ஞானஸ்நானத்தை அபிஷேகப்பட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம். அந்த ரட்சிப்பை ஒரே நாள் அடைச்சி அன்னைக்கு மாத்திரம் காத்துக்கொள்வது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் தம்பட்ட அடிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ மனுஷனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கப்பட்ட வாழ்க்கையில் அனுதினமும் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும், அனுதினமும் ரட்சிப்பின் அபிஷேகம் இருக்கணும். இதை காத்து கொள்ளுகிறவங்க தான் சத்தியத்தின் பின்னாடி ஓட முடியும். இதை காத்து கொள்ளுகிறவங்க தான் சத்தியத்தின் பின்னாடி நாம் முழுமையாய் ஓட முடியும், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு. அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருளான காரியங்கள், இருளடைஞ்சு கொண்டு உலகத்தில் பெருமைக்கு பேர் புகழுக்கு அப்படியே நாம் வாழ்கிறதான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டுடும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து மறுபடியுமா சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி. மேலே இருக்கிற 31 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் வேறு குறிப்பிட்ட காரியங்கள் யாருக்கு சொன்னது, எப்படி சொன்னதுன்னு சொல்லி நமக்கு எழுதப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அடையாளமாய் காணப்படணும். அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்வையானால், சத்தியத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது, சத்தியத்திற்குள்ளே நடக்கும்போது, இயேசு கிறிஸ்துவே உனக்கு வழியும் சத்தியமாக இருக்கிறார். அவனே உனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே உன்னை ஜீவ மார்க்கத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார். அவரே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவரே உனக்கு மீட்பராக இருக்கிறார். அவரே உனக்கு இரட்சகராக இருக்கிறார். அவரே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த சத்திய பரருக்காக நாம் வாழுவோமானால், சத்திய கீர்த்திக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம விட்டு கொடுத்து வாழுமானால், எல்லா வல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வேலைங்க, பிஸ்னஸுங்க, படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் பல விதத்தில் பழுகி பெருக கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாத்து நடத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பிங்க. தேவனை தெரிஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கும் அந்த அன்பை குறித்து, இயேசு கிறிஸ்து அவர் ஒரே ஒருவர் தான் நல்ல ஒரு மார்க்கத்துக்குள்ளே நம்ம நடத்துவார், அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான்னு சொல்லி அவரை மாத்திரம் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும், ரட்சிக்கும், மீட்கும், எல்லா விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். தேவனுடைய திட்டத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி அறிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எதற்காக நம்ம உண்டாக்கி இருக்கிறார், ஃபார் வாட் த பர்பஸ் காட் ஹஸ் கிரியேட்டட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தட். அதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை மாத்திரம் தெரிஞ்சு அதுக்காக நீ வாழ்வானால் உலகத்தில் வேறு எதையும் உனக்கு மேன்மையாக இருக்கவே இருக்காது. நத்திங் யூ போஸ்ட் அபவுட் இன் த வேர்ல்டு. எதை நீ மேன்மை பாராட்ட மாட்ட, எதை நீ புகழ மாட்ட. கர்த்தர் ஒருவரே உனக்கு காரிய சித்தியாக இருப்பார். கர்த்தர் ஒருவரே உனக்கு தைரியசாலியாக இருப்பார். கர்த்தர் ஒருவரே உன்னை வழிநடத்துகிறவராக இருப்பார். ஆக இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். The Bible says, and ye shall know the truth, and the truth shall make you free. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி இன்றைக்கி வாலிபரை, மூத்தவங்களை, முதியோரை, வயதானவங்களை, சிறு பிள்ளைகளை எல்லாரையும் இந்த சத்தியம் தான் விடுதலையாக்கும். இதை தவிர இந்த உலகத்தில் விடுதலையாக்குவதற்கு அவர் எந்த புத்தகமும் எழுதப்படவில்லை.
எந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையும் விடுதலை ஆக்கவே ஆக்காது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையாக இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இதை வாசிங்க, இதை தியானிங்க, இதை பின்பற்றுங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவோடு பேசும் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்க கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் நடத்தும்படிக்காய் துதி கன மகிமம் கருவறிக்கை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.